அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் 24வது வசனம். வாசிக்கிறீங்களா? அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். இவ்வளவு நாளா இந்த மனுஷனை யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை எல்லாரும் என்ன செய்யுங்க? பாருங்கள். சமஸ்த ஜனங்களுக்கும் அவனுக்கு சமானமானவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமஸ்த ஜனங்கள் என்ன ஜனங்களா? எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தை. சமஸ்த ஜனங்கள், சமஸ்த ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமஸ்த ஜனங்கள் என்று சொல்லுகிற பொழுது 12 கோத்திரத்தார், அதாவது தான் முதல் பெயர் செபா மட்டும் உள்ள இருக்கிற 12. பாருங்க, தமிழில் ஒரு வார்த்தை இருந்தது ஒவ்வொரு மாகாணத்துக்கும். சமஸ்தானம் என்னது? சமஸ்தானம் என்கிற ஒரு வார்த்தை இருந்தது. மாநிலமா என்னன்னு தெரியல. சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம், சென்னை சமஸ்தானம், மதராஸ் சமஸ்தானம். அப்போ இந்த 12 கோத்திரத்தார் இருந்ததான மாகாணம் அந்த அதற்குத்தான் சமஸ்தானம். அப்போ 12 கோத்திரத்திலேயும் இந்த சவுல் எப்பேற்பட்டவன் இல்லை. அவனை பாருங்கள். சமஸ்த ஜனங்களுக்கும் அவனுக்கு சமமானவன் இல்லை. பாருங்க 23ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு தான் இருந்தாங்க. அப்ப சவுல் எல்லா 12 சமஸ்தானத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிலும் சவுல் எப்படி இருந்தான்? உயரம் உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்க. அவன் எப்படி இருக்கிறான்? 12 உயரமானவனா இருக்கிறான். அவனுடைய தோளுக்கு யாருமே மேல யாருமே இல்லை. அப்பேற்பட்டதான உயரம் உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை ஆளுகை செய்யும்படி எப்பேற்பட்ட ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஜனங்களுக்குள்ளே மிகவும் உயரமானவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். அவன் எல்லாரை பார்க்கல எப்படி இருக்கிறானா? உயரமானவன். ஆமென். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவர். ஆமென். சொல்லுங்களா பார்க்கலாம். நம்முடைய தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் தேர்ந்தெடுக்கிற மனுஷனும் எப்பேற்பட்டவன்? எல்லாரை பார்க்கிலும் பெரியவன். ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டாம், நானே சொல்லுகிறேன், எழுதுவதற்காக சொல்லுகிறேன். மத்தேயு 12:41. மத்தேயு 12:41. அவர் யோனாவிலும் பெரியவர். இயேசு யோனாவிலும் பெரியவர். அதே அதிகாரம் 42வது வசனம்.
இயேசு சாலமோனிலும் பெரியவர். ஆமென். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் 4:12. இயேசு யாக்கோபிலும் பெரியவர். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 4:14. 1 யோவான் பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இல்ல 1 யோவான் 4 உலகத்திலே அவரை சொல்லிட்டேன். உலகத்திலே இருப்பவனிலும் 4 உலகத்திலே இருப்பவனிலும் உங்களிலே இருப்பவர் பெரியவர். ஆமென். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆமென். சொல்லுங்க, நம்முடைய தேவன் பெரியவர். ஆமென். அப்போ நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்ட மனுஷனும் பெரியவர். ஹல்லேலூயா. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். நாம் மற்ற மனுஷரை பார்க்கிலும் எப்பேற்பட்டவர்கள்? பெரியவர்கள். முஸ்லீம்ல தொழுகை நடத்துறாங்க. அந்த தொழுகையில உள்ள போகும்போது உட்கார்றாங்க. போய் இப்படி கேப் விட்டு என்ன பண்ண மாட்டாங்க? உட்காரவே மாட்டாங்க. கேப் விட்டு உட்காரவே மாட்டாங்க. நான் இன்னைக்கு உட்கார்ந்து சொல்லலை, நான் வேற டாபிக் சொல்றேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் பண்ணலாம், உட்காரணும். ஒருத்தர் போய் நின்ன ஒரு பாடு அடுத்தவர் நிற்கிறாரு பாருங்க. அவர் நிற்கும் போது அவருடைய தோலும் அடுத்தவன் தோலும் ஒட்டி இருக்கும். உயரமா இல்லை, கம்மியா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அடுத்தவன் தோலும் என்ன பண்ணிருக்கணுமா? ஒட்டி இருக்கணுமா? நீங்க பெருசு சிறுசுங்கிற அந்த வித்தியாசம் நமக்குள்ளே என்ன இல்லை என்பதற்கான ஒரு அடையாளமாய் அவர்கள் அந்த காரியத்தை செய்யறாங்க. இருக்கட்டும். சகல ஜனங்களை பார்க்கிலும் சவுலுடைய தோல் எப்படி இருந்தது? உயரமாக இருந்தது. அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய தோல்ங்கிற தோள்பட்டை என்ன எப்படி இருக்க வேண்டும்? எல்லாரை பார்க்கிலும் உயரம் உள்ளதாய் இருக்க வேண்டும். எவ்வளவு உயரம் இருக்க வேணும்? அந்த உயரம் இன்னைக்கு அளக்க போகிறோம். இன்னைக்கு என்னுடைய தோள்பட்டை எவ்வளவு உயரமா இருக்கு? குமாருடைய தோள்பட்டை எவ்வளவு என்னை விட உயரம் இருக்கு? ஐயாவுடைய தோள்பட்டை எவ்வளவு உயரமாய் இருக்கிறது? ஆக எல்லாருடைய தோல் எப்படி இருக்க வேண்டும்? சொல்லுங்களேன். உயரமாய் இருக்க வேண்டும். எந்த உயரமாய் இருக்க வேண்டும்? முதல் காரியம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேலே வைத்தான். முதலாவது தோல். யாருடைய தோள்பட்டை? ஆகாருடைய தோல். ஆகாருடைய தோள்பட்டையின் மேலே அப்பம் இருக்கிறது. அடுத்தது தண்ணீர் இருக்கிறது. பாருங்க, ஆபிரகாம் வைத்தான், அதை அவள் சுமக்கிறார். தன்னுடைய மகனுக்காக அப்பத்தை சுமக்கிற தோல், தன்னுடைய மகனுக்காக தண்ணீரை சுமக்கிற தோல். ஆமென். இன்றைக்கு நம்முடைய தோள்பட்டையானது ஆகாருடைய தோலை காட்டிலும் எப்படி இருக்க வேண்டும்? ஆகாரை கர்த்தர் ராஜாவாக ஆசாரியனாக என்ன பண்ணவில்லை? அழைக்கவில்லை. நம்ம எல்லாம் எப்படி அழைத்திருக்கிறார்?
ராஜாவாக அழைத்திருக்கிறார். நம்மை ராஜாவாக அழைத்திருப்பாரேயானால் நம்முடைய தோல் ஆகாருடைய தோலை பார்க்கிலும் சொல்லுங்கள் உயரமாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்பம் என்கிறது மத்தேயு 4:4 மத்தேயு 4:4 தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னவாய் இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அப்பமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய வாயிலே இருந்து வருகிற வார்த்தை. ஸ்தோத்திரம். சிஸ்டர், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சவுலுடைய தோள்பட்டை என்ன சிஸ்டர்? எல்லா மனுஷரை காட்டிலும் உயரமாய் இருந்தது. நம்முடைய தோல் எப்படி இருக்க வேண்டும்? சவுலை காட்டிலும். அவன் பழைய ஏற்பாட்டு ஒரு எழுத்தின்படி ஒரு ராஜா. நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் 1000 வருடம் உலகத்தில் என்ன பண்ணுவோம்? 1000 வருடம் அரசாள போகிறோம். அப்பொழுது நாம் ராஜா, இப்பொழுது நாம் ஆசாரியர். ஆசாரியன் தேவனுக்கு முன்பதாய் நிற்கிறவன். ஆண்டவரே, என் ஜனத்தை ஆசீர்வதியும். தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு முன்பாய் நிற்கிறவன். ஜனங்களே, கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். அப்ப தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறவன். ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ராஜா எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணுகிறவன்? நிற்கிறவன். நாம் 1000 வருட அரசாட்சியிலே அரசாளுவோம் என்று புது பாட்டை பாடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய தோல் எல்லாரை பார்க்கல எப்படி இருக்க வேண்டும்? உயரமாய் இருக்க வேண்டும். அந்த உயரத்தை அளக்கிற அளவுகோல் தான் இப்பொழுது நாம் படிக்கிறோம். திலகா சிஸ்டர் படிங்க. ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு குருதி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து. ஆகாருடைய தோளின் மேல் என்ன இருக்கிறது? அப்பம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. அப்பம் என்கிறது முதல் காரியம். நம்ம வாசித்தோமே மத்தேயு 4:4 என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது அப்பம் என்கிறது மத்தேயு 15:26. மத்தேயு 15:26. தெய்வீக சுகம். தெய்வீக சுகம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு அங்கே கர்த்தர் அப்பம் என்கிறதை தெய்வீக சுகம் என்று ஒப்பிடுகிறார். 2. மூன்றாவது காரியம் லூக்கா 11:11. லூக்கா 11:11. உங்களில் ஒரு தகப்பன் இடத்துல மீனை கேட்டா கல்ல கொடுப்பானா எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு பரிசுத்த ஆவியை கேட்டால் கொடுப்பது அங்கே அப்பம் என்கிறதை தேவன் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிடுகிறார். ஆபிரகாம் ஆகாருடைய தோளிலே அப்பத்தை வைத்தான். அப்ப அப்பம் என்கிறது முதல் காரியம் தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது காரியம் அப்பம் என்கிறது தெய்வீக சுகம். மூன்றாவது காரியம் அப்பம் என்கிறது பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. இது மூன்றும் நம்முடைய தோளிலே என்ன பண்ண வேண்டுமா? இருக்க வேண்டும். எதற்காக? தன்னுடைய பிள்ளைக்காக ஆகார் அப்பத்தை என்ன பண்ணினாலா? சுமந்தார். பாருங்க, அப்பம் ஆவிக்குரிய வார்த்தையினால் மட்டுமல்ல. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும் நீர் மீட்ட ஜனங்களே கடந்து அவர்கள் உம்முடைய புயத்தின் கர்த்தர் உங்களுக்கு புசிக்க 15ஆம் அதிகாரம் புசிக்க கொடுத்த அப்பம் இதுவே. இருக்குங்களா? அதான் யாத்திரை இல்லையா? சரி, கொடுங்க. மத்தேயு 15:2. மத்தேயு 15:2. உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி 32. ஆமா சார், 32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். வழியிலே அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். சரீர பிரகாரமான அப்பமாகட்டும், ஆவிக்குரிய தேவனுடைய வார்த்தையாகட்டும், தேவனுடைய பிள்ளைகளுடைய தோளிலே என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண வேண்டும்? அப்பத்தை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது காரியம், அப்பம் தெய்வீக சுகம். தெய்வீக சுகம். ஏசாயா 53:5. 53:5. அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறோம். அவருடைய தழும்புகளாலே என்ன பண்ணுகிறோம்? சுகமாகிறோம். ஆமென். யாத்திராகமம் 15:26. 15:26. எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க இன்றைக்கு நம்முடைய தோளிலே இதை சுமக்கிறவர்களாய் இருப்போமே. ஆனால் ஒருவனுக்கு ஆவிக்குரிய அப்பத்தையும் கொடுப்போம். சரீர பிரகாரமாய் உன்னுடைய வியாதிக்கு இயேசு உன்னுடைய வியாதியை சுகமாக்குவார். இயேசு நம்முடைய பாவத்தை மட்டும் சிலுவையிலே சுமக்கவில்லை, நம்முடைய நோய்களையும் சுமந்தார். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆகிறோம்? அப்ப நம்முடைய தோளிலே இந்த அப்பம் இருக்குமானால் இதை மற்றவர்களுக்கு என்ன செய்வோம்? கொடுப்போம். அப்ப இதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியம் அதுதாங்க சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியம். காஸ்பல். ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? ஆங்கிலத்தில் சொல்லுங்க. காஸ்பல். அந்த வார்த்தையை பிரிச்சு போட்டு பாருங்க. கோஸ்பல். போய் என்ன பண்ணு? நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதை சொல்லுங்க? உங்க தோளிலே இருக்கிற சுமந்து கொண்டு இருக்கிற தெய்வீக சுகத்தை அவங்களுக்கு சொல்லுங்க. இயேசு உன்னை என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். இயேசு உன்னை ரட்சிப்பார். ஆமென். அப்போ ஆகாருடைய தோளிலே அப்பம் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய தோல் மேல இந்த வசனம் என்கிற அப்பம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தண்ணீர் அவர் தோல் மேல இருந்தது. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38-39. அதுல தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் என்ன பண்ண கடவன்? வர கடவன். அவர் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தண்ணீர் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். தண்ணீர் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஏசாயா 44:3. ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை என்ன பண்ணுவேன்? இன்றைக்கு முதலாவது அளவுகோல் ஆகாருடைய தோளின் மேலே
தண்ணீர் இருந்தது, ஆகாருடைய தோளின் மேலே அப்பம் இருந்தது. இன்றைக்கு உன்னுடைய தோல் ஆகாருடைய தோலை பார்க்கிலும் உயரமாய் இருக்க வேண்டுமானால் இந்த ரெண்டு காரியமும் உன்னுடைய தோளின் மேலே இருக்க வேண்டும். ஆமென். அப்போ பாருங்க, இன்னும் இருக்க புலம்பல்ல ஒரு வசனம் இருக்கு. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கான அப்பம் யாரிடத்திலும் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தோளின் மேல இந்த அப்பமாகிய தேவனுடைய வார்த்தை, இயேசு சுகமாக்குகிறார் என்கிற ஒரு வார்த்தை, இயேசு உன்னை ரட்சிக்கிறார் என்கிற ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் நீ மற்றவர்களை சந்திக்கிற பொழுது இந்த அப்பத்தை என்ன பண்ணுவோம் பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கு எப்படி இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாய். முதல் காரியம், ஆகாருடைய தோலை பார்க்கிலும் உயரமாய் இருக்க வேண்டுமானால் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ஏசாயா 22:22. தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இரண்டாவது காரியம், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவனுடைய தோளின் மேலே வைப்பேன். இரண்டாவது, நம்முடைய தோல் மேல என்ன இருக்குது? இருக்க வேண்டும், திறவுகோல் இருக்க வேண்டும். ஆமென். நான் வாசித்தபடி தாவீதை பார்க்கிலும் இயேசு பெரியவர், யோனாவை பார்க்கிலும் எல்லாம் கை தூக்கியே சொல்லலாமா? நான் சொல்லுகிறேன், தாவீதுன்னு சொன்ன எல்லாம் பெரியவன், இயேசு பெரியவன் சொல்லுங்கள. தாவீதை பார்க்கிலும், யோனாவை பார்க்கிலும், யாக்கோபை பார்க்கிலும், சாலமோனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப அந்த பெரியவருடைய யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எத்தனை பேர்? யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாரும் யாருங்க? ஐயா சொல்லுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை. எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரமே இந்த புத்தகம் தான். ஆமென். கர்த்தர் என் கையில் என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த அதிகாரத்தை என் கையில கொடுத்துட்டு அவர் பரலோகத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவர் போயிருக்கிறார். அப்ப நான் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? என்னுடைய வேலை. சொல்லுங்கள பார்க்கலாம். அப்ப கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற போது பயன்படுத்தாமல் இருந்தார். ஒரு செங்கல் சூளைக்கு ஜெபமான கூப்பிட்டாங்க. நான் போகும்போது முக்கால்வாசி வேலை நடக்குது. அந்த தீ வைக்கிற மெலார் எடுத்து உள்ள செருகிற வேலையெல்லாம் நடக்குது. அந்த சூளையோட ஓனர், பிரதர் ப்ளீஸ் கொஞ்சம் வரீங்களா? இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது பிரதர், கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மெலார கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் வைங்க பிரதர், கொஞ்சம் வைங்க பிரதர். இவர் யாரு? அந்த செங்கல் சூளைக்கு கொழுவாரியில் கூலிங் வச்சுட்டு இருந்த ஒரு தோட்டத்துக்கு அந்த ஓனர், ஐயா வாங்க ஐயா டீ சாப்பிடுங்க. 2 பேர் டீ சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருத்தங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அந்த பாத்தியில் தண்ணி உடஞ்சி ஓடுது. இவர் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அங்கே தண்ணி ஓடுது போடாங்கிறாரு. அவர் எப்படி போறாரு? ஏன் இவர் இப்படி கூப்பிடுறாரு? அவர் கூப்பிட்டு தப்பரைட்டு 2வது ஏன் இப்படி கூப்பிடுறாரு? இவர் யாரு? இன்னைக்கு நம்ம இடத்துல கர்த்தர் அதிகாரத்தை என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நம்ம அதிகாரத்தை எப்படி ஆயினும் ஆண்டவரே என்ன இதிலிருந்து என்ன பண்ணும்?
விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு போ. அதிகாரம் இருக்கா பாபு? அதிகாரம் இருக்கா? நாம் என்ன செய்யலாம்? பிசாசு என்ன பண்ண வேணும்? போறியான்னு கேட்க வேண்டாம், இருக்கட்டும். கர்த்தர் நம்முடைய தோளின் மேலே இடத்தை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இங்க தாவீதினுடைய தோளின் மேலே என்ன வச்சிருக்கிறாரா? திறவுகோல். என்ன திறவுகோல்? மத்தேயு 16:19. மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பரலோகத்தை திறக்கிற திறவுகோல். எதை திறக்கிற திறவுகோல்? பாருங்க, பரலோகத்தை திறக்கிற திறவுகோலை உன்னுடைய தோளின் மேலே கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? எல்லார் தோளில, அக்கா தோல்ல இருக்கா, கல்பனா தோல்ல இருக்கா, எல்லாருடைய தோல் மேல என்ன இருக்குது? திறவுகோல். இல்ல, திறவு பரலோகத்தினுடைய. பாருங்க, இதைய ஒருத்தன் திறந்தான். பரலோகத்தின் திறவுகோலை வச்சு ஒருத்தன் என்ன பாபு? ஒருத்தன் என்ன பண்ணலாம்? ஒருத்தன் சொல்லுங்க, ஒருத்தன் திறந்தான். ஆமென். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சேர்த்து சபையில என்ன பண்ணப்பட்டாங்களா? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டா பரலோகத்திலே எத்தனை? பரலோகத்திலே சொல்லுங்களேன். அது பரலோகத்தில் தான் சந்தோஷம், நமக்கு இல்லை நினைக்க வேண்டாம். பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமென். அதே அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000. பாருங்க, பேதுருனுடைய தோளின் மேலே கர்த்தர் எதை வைத்தார்? திறவுகோலை வைத்தார். பேதுரு ஒரு நாளிலே போய் திறக்கிறார். எதை திறக்கிறார்? பரலோகத்தை திறக்கிறார். எத்தனை பேர் உள்ள வரா? இன்னொரு நாள்ல திறக்கிறார். எத்தனை பேர் உள்ள வரா? 5000 பேர் வரார். இன்றைக்கு வரையும் 1 பேதுரு, 2 பேதுரு, 3 பேதுரா, 4 பேதுரு இருக்கட்டும். வரிசையா இன்னைக்கு பேர் புத்தகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? படிக்கிறோம். அப்ப பேதுரு என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? ஆத்துமாக்களை என்ன பண்ணட்டும்? இன்னைக்கு 2வது அளவுகோல் தாவீதின் வீட்டின் திறவுகோலை கர்த்தர் நம்முடைய தோளின் மேலே வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நாம் திறப்போம்? நம் மூலமாக எத்தனை பேர்? எங்கேயோ போகட்டுங்க, நீ சுவிசேஷம் சொல்லி நீ ஊழியம் செய்து ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணட்டும்? என்ன சிஸ்டர்? போகட்டும். இங்கே வர வேணுங்கிற அவசியமே சொல்லுங்க. அப்படி இருந்தா நம்ம பாண்டிச்சேரி விட்டு வெளியில போய் ஊழியம் என்ன பண்ண முடியாது. எத்தனை பேர் பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள்? ஒருத்தர் கூட இல்லைன்னா நம்முடைய தோல் எப்படி இருக்குன்னு அர்த்தம். சவுலுடைய தோலை பார்க்கிலும் எப்படி இருக்கிறது? கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். கர்த்தர் பாருங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை பாருங்க. நம்மை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? நாம் அழைக்கப்பட்டவர்கள். நாம் யாரு? நாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். இப்பொழுது அழைக்கப்பட்ட பிரதர் குமார பாருங்க, அழைக்கப்பட்ட பிரதர் பாபுவை பாருங்க, அழைக்கப்பட்ட கல்பனாவை பாருங்க, அக்காவை பாருங்க,
சிஸ்டர், சிஸ்டரை பாருங்க, அழைக்கப்பட்ட சர்வீஸ் சிஸ்டரை பாருங்க, எல்லாருடைய தோலை பார்க்கிறோம், இவங்க தோல் எப்படி இருக்குது? யாராவது ஒருவருக்கு ஒன்று நீ போ, இல்லாட்டி போகிறவனுக்கு ஒரு உதவி செய், இல்லை என்றால் அவனுக்காக செவி. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அப்ப இன்னைக்கு இரண்டாவது தோல் திறவுகோலை சுமக்கிற ஒரு தோல். முதலாவது தோல் அப்பத்தையும் தண்ணீரையும் சுமக்கிற தோல். இரண்டாவது தோல் திறவுகோலை திறவுப்பாங்க. அந்த திறவுகோலை இன்னொன்னு சொல்லிட்டு அடுத்து வரேன். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஒரு திறவுகோலை உடையவனாய், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை, மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல். என்னது? மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல். இன்னைக்கு நம்ம தோளிலே பாதாளத்துக்கும் திறவுகோல், மரணத்துக்கும் திறவுகோல். பாருங்க, அப்படின்னு என்னங்க? பிரச்சனை, போராட்டம். என்ன நினைக்கிறான் ஒருத்தன்? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். நூற்றாண்டில் நடந்தது. நாங்க நோட்டீஸ் கொடுக்கிறோம். ஒருத்தன் சொல்றான், போடா வந்துட்டானுங்க, எடுத்து அவர் வந்து ஒரு டை தான் கட்டியிருக்காரு, டை கட்டிக்கிறார், நான் பேண்ட் தான் போட்டுருந்தேன், அந்த இது கூட இல்லை. போடா வந்துட்டானுங்க, ஏசு சீக்கிரம் வரப்போம். எங்க ஊருக்கு எவன்டா வரான்? வரவனெல்லாம் மெயின் ரோட்லயே, திண்டிவனம் மெயின் ரோட்லயே போறோம், மெயின் ரோட்லயே வரான். எங்க ஊருக்கு ஒருத்தனும் வரல. நாங்க இங்க ஒரு பிரச்சனையில் இருக்கோம். நான் நினைச்சிட்டேன் அவன் பேசுறதுல தப்பு இல்லை. அவன் என்ன நினைச்சிட்டான்? ஏதோ எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு இவர் என்ன பண்றாரு? இவருடைய கேண்டிடேட் யாரு? அவரும் நம்ம தொகுதியில் நிற்கிறார். உலகுது டேய், அதை வாங்கி போயிட, அவன்கிட்ட வாங்கி. கொஞ்ச நாள் கழித்து அந்த குடும்பம் அங்கே ஒரு சுப்பிரமணியன் இருக்கிற ஒரு சபை, பால் சுப்பிரமணியன் சபைக்கு போறாங்க. என்னன்னு கேட்டா, நாங்க செத்து போயிருப்போம், விஷத்தை வச்சுட்டு இருக்கிறோம், கடன் எங்களுக்கு ஓவரா போயிடுச்சு, கடன் எங்களுக்கு. இயேசு என்னவோ செய்வாருன்னு சொன்ன அந்த இதில் இருக்குது, பார்க்கலாம். கடைசியா இது ஒரு முறை என்ன பண்ணலாம்? நீ சாக வேண்டாம். மரணத்துக்கு உரிய மரணத்தை அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணியாச்சு? என்ன பண்ணியாச்சு? இன்னைக்கு நாம் எத்தனை பேர் பாதாளத்துக்கு போகிறவர்களுக்கு பாதாளத்தை பூட்டி இருக்கிறோம். பாதாளத்தை காலியாக்குவோம், பரலோகத்தை நிரப்புவோம். என்னங்க எல்லாரும் சொல்லுங்களா பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை நம் கையில என்ன பண்ணி இருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நீ பாதாளத்துக்கு நேராய் போகிறவர்கள திசை திருப்பும் அதிகாரம் நம் கையில. நீ ஒரு அற்பமான மனிதனாய் இருக்கலாம், ஆனால் நீ பேசுகிற வார்த்தையில தேவன் கிரியை செய்கிறவர். ஆமென். நீ ஒரு பெரிய சுவிசேஷம் சொல்ல வேண்டுகிற அவசியம் இல்லை. வந்து பாருங்க, வந்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க?
ஊரே என்ன ஆயிருச்சு. ஏங்க ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியாதா? அதுல கர்த்தர் என்ன பண்ணுவாரு பாருங்க. நீ ஒரு பெரிய மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம். மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரத்திலேயும் கற்று தேர்ந்தவன். 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான். எகிப்தின் லால என்ன இருக்கும்? வேணா பிடிக்கிறதெல்லாம். ஐடியில் வேலை செய்யறவங்க ஒரு லெட்டர் எழுதிருக்கு பார்க்கலாம். ஐடியில் வேலை செய்யறவங்க கையெழுத்து கூட அவங்க என்ன பண்றது இல்லை. ஏன்? அந்த பழக்கம் என்ன ஆகி போச்சு? பழக்கம் என்ன ஆயிடுச்சு? அப்போ மோசேக்கு அந்த பழக்கம் என்னங்க? 40 வருஷம் மனுஷனோட பேசல, எதோட பேசான்? ஆடுகளோட பேசிட்டு இருந்தவன் அந்த பாசை தான் இருக்கும். முச்செடி எரிகிறது. இந்த முச்செடிக்கு முன்பதாய் மோசே யாரு? எகிப்தின் சாஸ்திரம் படிச்சவன் இல்ல. யாரு? ஆடு. இந்த முச்செடி அவனை இழுக்கிறது. வசனம் என்ன சொல்லுது? கிட்ட போய் நான் என்ன பண்ணுகிறேன்? அப்ப முச்செடி மோசே என்கிற ஆடு மேய்க்கிறவனை தன் பக்கம். இந்த ஆடு மேய்க்கிறவன் எகிப்துக்கு போனா 6 லட்சம் பேரை 6 லட்சம் பேரை விடுதலையாட்ட இழுத்துட்டு வந்துட்டான் பாருங்க. ஆமென். 6 லட்சம் பேரை இழுக்கிற ஒரு மோசே ஆடு மேய்க்கிறவன முச்செடி. அந்திரேயா ஒரு ஊழியமும் என்ன ஊழியம் செஞ்சாரு? சாப்பாடு. ரைட், கரெக்டா சொன்னீங்க. அந்திரேயா செஞ்ச ஒரு ஊழியம், ஆண்டவரே இந்த 5000 பேர் புருஷர் இருக்கிற மத்தியில ஒருத்தங்கிட்ட 5 அப்பம், எங்க அப்பாவும் மீனும் வாசம் அடிக்குமா தெரியல, டிப்பன்ல விட்டு. ஆனா அது எப்படி பண்ணி என்ன பண்ணிட்டாரு? இவனை கொண்டுட்டு வந்தான். அது இவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தான். யார் அவன்? அந்திரேயா இழுத்தது ஒரு மனுஷனை. அந்த மனுஷன் இழுத்தது இப்ப வாஸ்தமே 3000 5000 இன்னைக்கு உள்ள என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு. இவன் இழுக்கிறதுக்கு காரணமானது நீ கொண்டு வருகிற ஆத்துமா, நீ சந்திக்கிற ஆத்துமா ஒருவேளை அற்பமா இருக்கலாம், ஆனால் அவனை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம். அத்தனை பேருக்கு பாதாளத்தை என்ன பண்ணி போட்டான். ஆமென். இன்னைக்கு நம்முடைய தோல் மேலே 2வது காரியம் என்ன இருக்க வேணும்? பாருங்க, பாதாளத்திலிருந்து 2ஆம் தேதி, நித்திய 2ங்களா? 2ஆம் தேதி 10:45க்கு பரலோகத்துக்கு ஒரு சத்தம் போய்கொண்டு இருக்கிறது. பாதாளத்திலிருந்து 2ஆம் தேதியாகிய இன்றைக்கு 10:45க்கு ஒரு சத்தம் என்ன ஆகுது? என்ன சத்தம் போகுது? ஆண்டவர் ஆபிரகாமே அந்த லாசருவை அனுப்பும். பரலோகத்திலிருந்து 19க்கு ஒரு செய்தி போகும் பாதாளத்துக்கு. என்னன்னு போகும்? அப்படி அல்ல. எப்படி? அப்படி அங்கே அந்த ஊர்ல பாண்டிச்சேரியில பிரதர் பாபு என்கிறவர் இருக்கிறார். யார் சொல்றா? பரலோகம் சொல்லுது. யாரை பார்த்து?
அங்கே பிரதர் குமார் என்கிறவர் இருக்கிறார், அங்கே சிஸ்டர் திலகா என்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷத்தை. ஆகினால் இங்கிருந்து யாரும் என்ன பண்ண வேண்டாம். நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஆத்மாவுக்கு சொல்லாமல் போவீர்களானா அவன் நியாய தீர்ப்பில் அவன் கேட்பான், என்னங்க என்னுடைய பிரதர் 5 பேர் எங்க வந்திருக்கிறாங்க, யாரும் சொல்லலையா? அப்ப நாம் யாரை ஏமாத்திட்டோம்? பரலோகத்தை. உன்னுடைய தோளின் மேல என்ன இருக்குது? என்ன இருக்கிறது? திறவுகள். முதல் காரியம் அப்பம் தண்ணீர், இரண்டாவது காரியம் திறவுகோல் இருக்கிறது, மூன்றாவது காரியம் ஆதியாகமம் 24:15. இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய ஆகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். 14ஆம் வசனம் 24:14. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி பார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நிமித்தங்களாய் என்று தனக்குள்ளே இந்த எலியேசர். அம்மா போதும் விடுங்க, உங்க பைபிளை வீட்டுக்கு கொண்டு போய் படிங்க. எலியேசர் கையில ஒரு மெக்கபோன் இருந்தது. திலகா சிஸ்டர், எலியேசர் கையில ஒரு மெக்கபோன் இருந்தது. குடியும் என் ஆண்டவனே, ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வாப்பேன் என்று சொல்லுகிற ஸ்திரீ என் ஆண்டவனுக்கு மனவாட்டி. யார் சொல்லுகிறீர்கள்? கேட்டானா? அவன் பேசுறது எங்க? தனக்கு உள்ளே பேசிக்கொண்டான். இவன் என்ன பேசினாலும் அதை ரெபெக்காள் பேசுகிறான். ஆமென். தேவனுடைய சித்தம் இன்னது என்று அறிந்து தேவன் தம்முடைய சித்தத்தை இப்படி செய்ய பண்ண மாட்டாரு. ஏப்பா, என்னுடைய ஜனங்கள் எகிப்தை விட்டு இன்றைக்கு ஏறக்குறைய 400 வருஷம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு வரையிலும் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுங்கிற எண்ணம் என் மனதில். அதை நான் யார்கிட்டையும் என்ன பண்ணல, சொல்லல. இன்னைக்கு நீ என்ன பண்ற? சொல்ற, உனக்கு வீட்டை கட்டுறேன். பழைய ஏற்பாட்டில் வீட்டை கட்டுகிறேன் என்று சொன்னது ஒரே ஒரு மனுஷன் தான். யார் அது? அப்ப பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறது. கர்த்தருடைய சித்தம் என்ன? நோவா காலத்தை வெளியே விட்டான். பாருங்க, எப்படி இந்த எண்ணம் வந்தது தெரியல. தண்ணீர் ஒத்திருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு காரியம் செய்யலான்னு யோசித்த நோவாவுக்கு சட்டன்னு வந்த ஒரு எண்ணம் என்னது? காரியம். அடுத்ததான் புறாவை விடுகிறான். புறாவிடத்தில் என்ன சொன்னான்? ஆனா அவன் எதுக்கு தன்னை அனுப்பினானோ அந்த சித்தத்தை. இதுதாங்க தேவனுடைய சித்தம். கர்த்தர் நமக்கு என்ன பண்ண மாட்டாரு. நீ கர்த்தர் இன்னைக்கு என்னத்தை விரும்புவார்? கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. என்ன தேவை? இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன விரும்புவார்? இன்னைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அதை அறிஞ்சு என்ன பண்ண வேணும்? பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆபிரகாமும் ஈசாக்கும் 22:7 22:7-8 அந்த வசனங்களை வாசிங்க. இருவரும் ஆமோஸ் சொல்றாரு, 2 பேர் ஒரு மனப்பட்டால் ஒழிய என்ன பண்ண மாட்டாங்க, சேர்ந்து
சேர்ந்து போக முடியாது. அப்படின்னா ஆபிரகாம் நீதான் அந்த ஆடு என்று ஆனா ஈசாக்கு என்ன பண்ணிட்டான்? அப்பா மனதில் என்ன இருக்கிறது என்பதை என்ன பண்ணிட்டான்? அறிஞ்சு அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஆமென். மூன்றாவது காரியம் தேவனுடைய சித்தம். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். யோவான் 4:8. சமாரியாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தாள். இயேசு அவளை நோக்கி என் தாகத்துக்கு இப்போ இயேசு தாகத்துக்கு கேட்கிறார். இவன் வாக்குவாதம் பண்ணுகிறா. அப்புறம் குடத்தை வச்சுட்டு என்ன பண்ணா? ஊர்ல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப பாருங்க, சீசர்கள் வர்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய போஜனம் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய. அதுக்கு பின்னால இயேசு தண்ணி குடிச்சாராங்க? குடிச்சிருப்பாரு, போடல. சரி, இல்ல. இந்த ஸ்திரீ ஊரில இருக்கிறவளை எல்லாம் கூட்டிட்டு வந்த ஒரு பாடு இயேசுவின் தாகம் தீர்ந்தது. ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் இயேசுவை கண்ட ஒரு பாடு இயேசுவின் போஜனமும் தீர்ந்தது. ஆமென். அப்ப இயேசு என்ன எதிர்பார்க்கிறார் என்கிறத அந்த சமாரியா ஸ்திரீ செய்து முடித்து விட்டார். ஆமென். மூன்றாவது காரியம் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும். நாலாவது ஆதியாகமம் 9:23. ஆதியாகமம் 9:23. யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. பாருங்க, இங்கே மழை பெய்கிற வரையிலும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நோவா வரையில். நோவா எத்தனாம் அதிகாரங்க? 6ஆம் அதிகாரத்தில் வருதா? சரி, 8 வருது. சரி, நோவா காலம் வரையிலும் மழை என்ன ஆகல? சொல்லுங்களேன். பெய்யல. சீதோஷ்ண நிலைகள் இல்லை. ஏன் இல்லைன்னா பூமி 90 டிகிரில இருந்தது. 90 டிகிரினா நேரா நிற்கிறது. நோவாவுடைய காலத்துக்கு பிறகு பூமி எத்தனை டிகிரி சாஞ்சது? 23 டிகிரி சாஞ்சு. நோவாவுடைய காலத்துக்கு பிறகுதான் பூமி 23 டிகிரி சாஞ்சு சுத்துது. சாஞ்சதோடு மட்டுமல்ல, என்ன பண்ணிட்டு இருக்குது? நீ தெரிஞ்சாலும் தெரியாட்டின்னு சுத்திட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். இப்படி சுத்தும் போதுதான் சீதோஷ்ண நிலைகள் உண்டானது, பருவ காலங்கள் உண்டானது. அதுக்கு முன்னால என்ன இல்லை. பூமி 23 டிகிரி. மறுபடியும் ஒரு நட்சத்திரம் விழும், பூமி நேரம். பூமி என்ன ஆயிரும்? நேரம் ஆகும். 1000 வரலாறு சாட்சி இல்லை. சரி, நோவாவுக்கு திராட்சை ரசம் புளிக்கும்னு தெரியாது. ஈஸ்ட் இருக்குதுங்கிறது நோவாவுக்கு சரி தெரிஞ்சோ தெரியாம விட்டுருவோம். எப்படி இப்ப நோவா எப்படி இருக்கிறான்? நிர்வாணமா இருக்கிறான். ஒருத்தன் பார்த்துட்டு போய் என்ன பண்ணிட்டான்? அவன் சொன்னதுல உண்மையத்தான் என்ன பண்ணான்? உண்மையத்தான் என்ன பண்ணான்? உண்மையத்தான் சொன்னான். ஆனா அவன் சொன்னான் பாருங்க, அது அவனோட போகல. இன்னைக்கு ஒரு நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த பூமிக்கு நடுவில் ஓடுற அந்த கோட்டுக்கு பேர் என்ன? ஈக்குவேட்டர்.
பூமத்திய ரேகை. இந்த ரேகைக்கு கீழே இருக்கிற நாடுகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு பிரான்ஸ் எப்படி இருக்குது? சோமான். அமெரிக்கா எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இங்கிலாந்து எப்படி இருக்குது? ஆப்பிரிக்காக்காரன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறோம்? இந்தியாக்காரன் எல்லாம் நம்மெல்லாம் ஒரே கூட்டம். நம்ம எல்லாரும் ஒரே 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 வார்த்தையில் சொன்னால் எல்லாம் கருப்பர்கள், அவன் நல்லா சாப்பாடு. ஏன்? ஒரு மனிதனுடைய பாருங்க, இவன் 2 பேரும் துணியை எடுத்துட்டு போய் அவனுக்கு முன்னிட்டு வந்து அவன் நிர்வாணத்தை. ஏன்? 1 பேதுரு 4:8 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். வம்பு திரளான பாவங்களை தோண்டும். ஏசாவின் பாவம் தோண்டி நம்முடைய பாவத்தை கர்த்தர் என்ன பண்றாரா? கடலின் ஆழத்துல கொடுக்கிறார். அன்பு திரளான. அப்போ அவனுக்கு தகப்பன் மேலே அன்பு இருந்தா என்ன பண்ணி இருக்க மாட்டான்? யோசேப்பு நீதிமான். மரியாதை அவமானப்படுத்த அவனுக்கு என்ன இல்லை? மனது இல்லை. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டார். பாருங்க, இயேசுவின் இடத்துல ஒரு பாவியான ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பாவியான ஸ்திரியை அவன் கொஞ்சம் கவனிக்க. உங்களை விட நான் தான் டைம் பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்க பார்க்க முடியாது, நான் பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு முடிச்சாங்க உடனே முடிஞ்சது. பாவியான ஸ்திரீ என்ன பண்றாங்க? ஆண்டவரே, இந்த ஸ்திரீ பாவத்துல கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் இன்னைக்கு முன்னால கொண்டு வந்து என்ன பண்றோம்? அப்படியா? இவ்வளவு எனக்கு தெரியும். ஏசு என்ன பண்றாரு? ஏப்பா, நீங்க பிடிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு எனக்கு சொன்னாரா? எல்லாரும் போனன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. என்ன செஞ்சான்னு கேட்டாரா? அன்பு திரளான பாவங்களை பாருங்க. இந்த வசனத்தை நிறுத்திக்கிறேன். குமாரன் வருகிறான். தகப்பன் இடத்துல தகப்பன் ஓடி போய் என்ன செஞ்சான்? கழுத்தை கட்டி பிடிச்சு, எப்பா இத்தனை லட்சத்தை கொண்டுட்டு போனீங்க, என்ன செஞ்சேன்னு அப்பா கேட்டாரா? கர்த்தர் உங்களை இப்படி விசாரிக்க மாட்டார். ரோமன் சொல்லுங்களேன், சந்தோஷமான காரியம். உன் பாவத்தை அப்படியே என்ன பண்ணுகிறவர்? அப்படியே மன்னிக்கிறவர். அது எல்லாம் சொல்லு. ஒன்னொன்னா என்கிட்ட என்ன பண்றேன்? சரி, நான் இதை மன்னிச்சுட்டேன், இதை அப்படியே சொல்லுவாரு? இல்லை. ஏன்? அன்பு திரளான பாவத்தை மூடும். ஆமீன். யாபேத் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கவில்லை. இயேசு பாவியான ஸ்திரீகிட்ட கேட்கவில்லை. அல்லேலூயா. தகப்பன் மகனிடத்தில் விசாரிக்கவில்லை. ஆமென். கடைசியாக என்னாகமம் 7:9. என்னாகமம் 7:9. கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோள்கள் சுமப்பதை அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் நம்ம தோளிலே, இந்த கோகாத் புத்திரருடைய தோளிலே என்ன இருக்க வேண்டும்? தேவனுடைய பெட்டி. ஆமென். இதுல என்ன இருந்தது? கோல் இருந்தது. இதுல என்ன இருந்தது? மன்னா இருந்தது. இதுல என்ன இருந்தது? அப்போ உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பலகை.
இதைய கோகாத் புத்திரர் என்ன பண்ண வேணும்? சுமக்க வேண்டும். நம்முடைய தோல்ல இது என்ன பண்ண வேணும்? இதோட முடிச்சு கொள்ளுங்க. அடுத்தது லூக்கா 15:5. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டான். தன்னுடைய தோளின் மேலே என்ன பண்ணுகிறானா பாருங்க. அதுக்கு 4வது வசனம் வாசிமா. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை காணாமல் போன ஆடு எந்த ஆடு? சர்வீஸ் சொல்லுங்களே, எந்த ஆடு? இந்த ஆட்டை விட்டு தள்ளுங்கய்யா. நான் தான் யாரு? நான் தான் சொல்லுங்களேன். இந்த பட்டிமன்றத்தில் பர்வீன் சுல்தான் ஒரு அம்மா பேசுது, முஸ்லீம். எல்லாரும் தலையாட்டுறது பார்த்தா அப்பா நல்லா கேட்குது. ஆமாம், இயேசு பற்றி தான் ரொம்ப பேசுது. அந்த அம்மா சொல்லுது, நான் இயேசுவோட கையில் ஒரு ஆடு இருந்தது பாருங்க. அந்த ஆடா இருந்தா பரவாயில்ல பாருங்க. இப்போ காணாமல் போன ஆடு, காணாமல் சொல்லுங்க. எவ்வளவு நாளா காணோம்? ஒரு 6-7 மாசமா எலிசபெத் அம்மாவை காணோம், செல்வி சிஸ்டர் காணோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சு. அப்ப எங்கெங்கெல்லாம் தேடி இருப்பாரு? எங்கெங்கெல்லாம் அப்ப இயேசு எங்கெங்க தேடினாரோ தெரியாது. ஆனா உங்களை என்ன பண்ணியிருக்காரு? உளையான சேற்றிலே கண்டுபிடித்தார். முள்ளுகள் உள்ள இடத்துல இயேசு உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? கண்டுபிடித்தார். சங்கீதம் 40 இருக்கிறது, வாசித்து பாருங்க. பயங்கரமான குழியில இருந்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? தூக்கி எடுத்தாருன்னா அந்த குழியில இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? இறங்கினார். ஆமென். பாருங்க, கேரளாவில் ஒரு பையன், 17 வயசு பையன், ஒரு சொகுசுக்கார ஓட்டிட்டு போய் பாதாளத்தை விழுந்துருச்சு. எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாம் தூக்கணும் என்ன பண்றாங்க? ஒரே ஒரு மனுஷன் உயிரை பணையம் வச்சுட்டு இறங்கணும். பாருங்க, இயேசு உயிரை கொடுத்துட்டு இறங்க. இயேசு என்ன பண்ணாருமா? இயேசு என்னை கண்டுபிடிக்க என்ன பண்ணியிருக்கிறாரு? உயிரை கொடுத்துட்டு இறங்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க என்ன பண்ணாரு? தோல் மேல யார் யார் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு தோல் மேல போட்டுட்டு வந்திருக்கிறாரு? சொல்லுங்களா பார்க்கலாம். அம்மா கை தூக்கலையா? சரி, இல்ல ரைட், நீங்க தூக்காது கரெக்ட். காணாமல் போன ஆட்டத்தாங்க தோல்ல தூக்கினாரு. எப்போதும் மேம்பட்டுக்கிற ஆட்ட தோல்ல தூக்க வேணுங்கிற. சரி, எப்படியோ முதல் காரியம், ஆகாருடைய தோளில என்ன இருந்தது? அப்பமும் தண்ணீரும் இருந்தது. வசனம், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். தாவீதுடைய திறவுகோலில, தோளின் மேல என்ன இருந்தது? திறவுகோல் இருந்தது. ரெபெக்காளுடைய தோளின் மேலே எலியேசருடைய தாகத்தை, சித்தத்தை அறிந்து செயல்படுகிற இன்னும் இருந்தது. சோத்திரம். யாபேத் சேமனுடைய தோளின் மேலே வஸ்திரம் இருந்தது. எதற்கு? அப்பாவினுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு. கோகாத் புத்திரருடைய தோளின் மேலே என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இயேசுனுடைய தோளின் மேலே காணாமல் போன ஆடு இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், எல்லாருடைய தோலை பார்க்கணும். அவனுடைய தோல் உயரமா இருந்தது. இன்னைக்கு உயரமா இருக்க வேணும்னா இந்த 6 காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாமா?